அதில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கான ஷெடியூல் வந்திருக்கு, எக்ஸாமினேஷன் ஷெடியூலில் உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் வந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் இன்னொரு பேப்பர் எடுக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு பேப்பர் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக அவங்க இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்த பேப்பர் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ 2 பேப்பர் ஆப்ஷன்ஸ் த வேரியஸ் ரீசன்ஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்காகவும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் பிஎஸ்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிபிள் முடிச்சிருந்தா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட் எழுதியிருந்தாலோ, இசிஇ முடிச்சிருந்தீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட் எழுதியிருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி மாறி மாறி கேட்கறது உண்டு. வாட் எவர் யுவர் டிசிப்ளின் லைக் ப்ரொடக்ஷன் முடிச்சிருந்தாலும் கூட மெக்கானிக்கலில் நீங்கள் கேட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பாசிபிள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்க்காகவும் எம்இஎம்டெக் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எம்இஎம்டெக் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் நான் பண்ண போகிறாங்கிற போது அந்த பர்டிகுலர் பேப்பர் மட்டும் எடுத்து எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் படிக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க பிஜி பண்ணலான்னு விருப்பப்பட்டாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனே எழுதிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நாங்கள் ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஒரு பேப்பரே முடியல, இதில் 2 பேப்பரா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஸோ கேட் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் வீக் பிப்ரவரி, செகண்ட் வீக் பிப்ரவரி, செகண்ட் வீக் இல்லாமல் தேர்ட் வீக் பிப்ரவரி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால நியர்லி 15 days கேப் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறோம், இப்போ என்ன பிரைமரி பேப்பர் எடுத்தா என்ன செகண்டரி பேப்பர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி பேப்பர் இது, செகண்டரி பேப்பர் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி பார்க்குற போது அது மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இசி இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்திருப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கிறவங்க பயோமெடிக்கல் எடுத்திருப்பாங்க, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்திருப்பாங்க, டபிள்யூ இருக்கிறவங்க வந்து மேபி இசிஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி எடுத்திருக்கிறாங்க வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக்கல் இருக்கிறவங்க வந்து ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கலாம், இல்லை எக்ஸி பேப்பர் எடுத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்ம வீடியோ போட்டிருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்க. ஸோ இதில் என்னன்னா ஒரு பேப்பர் நம்ம அந்த சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஃபர்ஸ்ட் வீக் பிப்ரவரி தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வருது, இன்னொன்று வந்து 15, 16 தான் உங்களுக்கு வருது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 15 days வந்து உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ தட் டெஃபினட்டாக நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேப்பர் நீங்கள் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக கண்டினியூவாக நீங்கள் 15 days எஃபோர்ட் பண்ணீங்கன்னா செகண்டரி பேப்பரில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் மிஸ் இட். இன் கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அப்கிரேட் யுவர் இன்டு தி 2 டிஃப்ரெண்ட் பேப்பர்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குள்ள அந்த டைம்குள்ளே நீங்கள் அப்கிரேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இப்போ இருக்கக்கூடிய டைம் பீரியட்லேயே நீங்கள் வந்து நியர்லி அபவுட் ஒரு 75 days இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ளாரையே நீங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு எஃபோர்ட் போட்டிங்கன்னா ரிசல்ட்ஸ் possible இருக்கு. So don't see entire syllabus of GATE examination in case if you are start preparing right now, and see whatever topics you are more interested and what topics having more weightage. Accordingly choose your subjects and அது பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 3 subjects 4 subjects பிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் குவாலிஃபைடுங்கிற ஒரு பேராமீட்டருக்குள்ள உள்ளார வர முடியும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆனீங்கன்னா தான் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் பெட்டராக பண்ணணும்னா யூ ஹவ் டு கோ ஃபார் அதர் ரெஸ்ட் ஆஃப் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ விச் மே டிஃபிகல்ட் ஃபார் யூ. பீப்புள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா அதை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் இட். அட்லீஸ்ட் 3-4 subjects பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பீரியடில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they are not ready to go for these kind of effort made preparations, right? ஸோ அதில் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கான 100% சான்சஸ் இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.